இந்த மிதுன ராசிக்கு லக்ஷ்மி நாராயணன் யோகம் இப்படி மேம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் மிதுனம்னு வச்சுக்கோங்களேன். நான் நடந்து போனா, ஆக்கப்பூர்வமா நெறைய பிளான் பண்றீங்க. உங்களோட லைஃப்ல பின்னாடி சாதிக்கிறதுக்கு பேக்கப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்குனான். அவன் குடுப்பான்றது அவன் வாங்குனத நான் மறந்துட்டேன். ஏன்னா, அத்தினி முறை நான் அவன் வீட்டுக்கு இப்ப குழந்தைங்க விஷயமா குழந்தைங்க வெளிநாடு படிக்க அனுப்பலாம்னு நெனைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இப்ப எம்பிபிஎஸ்லாம் எங்க மேடம் படிச்சு வாங்குறாங்க புள்ளைங்க. ஆமா. பெரும்பாலான புள்ளைங்க காசு இருந்தா வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா? என்ஆர்ஐ லேப்ஸ் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வாங்கணும். இப்பதான் குழந்தை வந்து நீட் வந்து போயிருக்கான். நாளைக்கு ஏதாவது அவன் வந்து மார்க் எடுக்கல அப்படின்னா நான் அவனுக்கு வாங்கணும். என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீங்கள் எங்களோட ஃபேன் ஆகி நான் உங்களோட ஃபேன் ஆகி அந்தளவுக்கு வந்து இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஜாதகம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரை அப்படி பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். உங்கள் 12 ராசிக்கும் அவங்க நிறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே, நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்கள், அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி அழகாக ஒரு அம்சமாக அஷ்டலக்ஷ்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. நிறைய இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்போ வருது, அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போ வருது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது மேடம். அதில் ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். சுக்ரன் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாளினோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இல்லை, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதனை ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதனுக்கு கடவுள் பெருமாள் தான், சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும், 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 12 பாவத்துல எங்க இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஆனா பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22 ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும் அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 இது லட்சுமி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம வந்து அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 12 ராசி பார்க்க போகிறோம். அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு லக்ஷ்மி நாராயணன் யோகம் இப்படி மேம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் மிதுனம்னு வச்சுக்கோங்களேன். நான் நடந்து போனால்
என்னை கிராஸ் பண்ணி போகிறவங்க எத்தனையோ முறை என்னை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. இப்போ என்னை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு செகண்ட் நிற்பாங்க, நின்று பார்ப்பாங்க. அப்படி ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஃபிசிக்கலி அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க மற்றவங்களால. அதாவது மற்றவங்க இவங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த காலகட்டம் நிறைய மிதுன ராசி என்பதில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், சுயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்றான் அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், லவ்வபிளாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், ரொமான்டிக்காக இருக்கணும். 50 வயசுன்னா கூட எனக்கு வந்து இளமை ஊஞ்சல் ஆடும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் தோணும். அழகாக இருக்கணும்னு தோணும் மேடம். மிதுனம் எப்பயுமே புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும். மூளைக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். டியூவாலிட்டி அப்படின்றது உண்டு, இரட்டைத்தன்மை அப்படின்றது உண்டு. நல்ல அறிவாளிங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னா மிதுனம் தான். மிதுனத்துக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. பேசுறதுக்கு யாராலப்பா முடியும்? மிதுன ராசி புள்ள இருக்குதுப்பா, அப்புறம் வேற யாருப்பா பேச வேண்டியது? அந்த புள்ள முதல்ல கம்மாதான்ப்பா போடும், புல் ஸ்டாப்பே போடாதுப்பா. புல் ஸ்டாப் போட்டால் தானே நம்ம பேசுறதுக்கு அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். இது மிதுனத்துக்கு மட்டும் இல்லை மேடம், சுய ஜாதகத்தில் புதன் எக்ஸலண்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பேச ஆரம்பிச்சா பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறத நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வோட, சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட சூப்பராக பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சிட்டோம் நாங்கள், அதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, சமயோஜித புத்தி அப்படிம்பாங்க. எந்த நேரத்தில் நான் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சில நேரத்தில் என் மூளை வேலை செய்யாது, மண்டை மக்கு ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. இந்த காலகட்டம் ஆல்ரெடி நாங்கள் ஷார்ப்பு, இப்போ 10 கத்தினோட ஷார்ப் எங்கள் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்கப்பூர்வமாக நிறைய பிளான் பண்ணுறீங்க உங்களோட லைஃப்பில், பின்னாடி சாதிக்கிறதுக்கு பேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் காலகட்டம். ஏன்னா நான் ரொம்ப அழகாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் காலகட்டம். இந்த இயல் இசை நாடகத்துறையில், சினிமா துறையில் இருக்கவங்க இந்த காலகட்டம் நீங்கள் போகிறீங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கல, நம்ம போயிட்டு இருக்கோம்னா இந்த காலகட்டத்தில் போகும்போது நம்ம ஒரு நாடகனே வச்சுக்கோங்களேன், டைரக்டர் உங்களை பார்த்து செலக்ட் பண்ணிடுவார். ஒரு அட்ராக்டிவ்னஸ், ஒரு சாம்னஸ் அப்படின்றது இருக்கும். ஆமாம், அந்த யோகம் இருக்கு. ஏன்னா சுயஸ்தாரத்திலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 22 to 30 இந்த 9 நாள் 2ஆம் பாவம் தனஸ்தானத்துல சுக்கிரனும் புதனும் இணைவு, லட்சுமி நாராயண யோகம். நீ எதிர்பார்க்கல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கினான், அவன் கொடுப்பான்றது அவன் வாங்கன்னு நான் மறந்துட்டேன். ஏன்னா அத்தினி முறை நான் அவன் வீட்டுக்கு நடந்து அத்தினி செருப்பு நான் தைச்சிருக்கேன். அட போடா, என் கர்மம் நீயே எடுத்து தொலைச்சிக்கோ அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவன் இப்போ கொண்டு வந்து காசு கொடுக்குறான். வெரி குட். எப்பயோ நான் கொடுத்து நான் மறந்துட்டேன். அது தேவைப்படுற காலகட்டம்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் நான் கெஞ்சி கூத்தாடினா தலைக்கீழே நின்ன கிடைக்கல. இப்போ நான் அதை விட்டுட்டேன், இப்போ வருது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இஎஸ்ஐ, அந்த அது சார்ந்த ஏதாவது இன்சூரன்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க, அது கிளைம் ஆகிறதுக்கு. அதே மாதிரி பிஎஃப் இதெல்லாம் வந்து எனக்கு அமௌண்ட் வர்றதுக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டேங்க, அமௌண்ட் வரல. நான் ரொம்ப நேரம் தெரிஞ்சேன், சரி வரும்போது வரட்டும், அதுக்குள்ளே கவர்மெண்ட்லாம் மாறி போச்சு, எப்போ வருது வரட்டும்னு பார்க்கலான்னு விட்டுட்டேன். இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி திடீர் பணம் நம்மளுக்கு சேர வேண்டியது திடீர்னு நம்ம கைக்கு வந்து சேரும் அதிர்ஷ்டவசமா அப்படின்லாம். இப்போ நம்ம ஊரில் லாட்ரிலாம் இல்லை, முதல்ல லாட்ரிலாம் இருந்துச்சு. பட் இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் லக்கு அப்படின்றது. எனக்கு காய்கறி கடைக்கு ரொம்ப சிம்பிளாக போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம், காய்கறி கடைக்கு போகிறோம், நைட் டைம்ஸில் போவாங்க பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் காய்கறி இருந்தால் ஒரு 3 கிலோ காய்கறி இருக்கும், நம்ம 2 கிலோ கேட்டால் மொத்தத்தையும் தண்ணியே எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொசுறு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லாத்துலயுமே அப்படின்னு சொல்லுங்க. இது காய்கறி எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க பார்த்துக்கிங்களா? ஸோ அந்த மாதிரி மிதுனம்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணும், அந்த புத்திசாலித்தனம் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் மேடம். அதே மாதிரி குடும்பத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படின்றது அதிகரிக்கும். இது இப்போ குழந்தைங்க விஷயமா, குழந்தைங்க வெளிநாடு படிக்க அனுப்பலாம்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இப்போ எம்பிபிஎஸ்லாம் எங்க மேடம் படிச்சு வாங்குறாங்க பிள்ளைங்க? பெரும்பாலான பிள்ளைங்க காசு இருந்தால் வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா? என்ஆர்ஐ லேப்ஸு இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வாங்கணும். இப்போ தான் குழந்தை வந்து நீட் வந்து போயிருக்கான், நாளைக்கு ஏதாவது அவன் வந்து மார்க் எடுக்கல அப்படின்னா நான் அவனுக்கு வாங்கணும். என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைங்க, அது அப்படியே டெவலப் ஆகும். யாருக்கு தெரியும், குழந்தை நீ காசு கொடுத்து வாங்கணுன்ற சுச்சுவேஷன் இல்லாமல் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக படிச்சு கூட வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த நல்ல விஷயம். என் குடும்பம், எனக்கு பொண்ணு இருக்குது, நான் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறேன், இந்த காலகட்டம் சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும், கையில் அமௌண்ட் இருக்குது, என்ன பண்ணலான்னு தெரியல, ஒரு இடமா வாங்கி போடு, அது நல்லா டெவலப் ஆகிடும். இப்போ எந்த இடம் வாங்கி போட்டாலும் டெவலப் ஆகிடும், அது வேறு இல்லைங்களா? பட் இந்த காலகட்டம்ல அது நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா மேடம் இங்கே வந்து தனலட்சுமி யோகமும் இருக்குது, அதே மாதிரி லக்ஷ்மி நாராயண யோகமும் இருக்குது. குரு அங்கே உச்சம் பெற்று இருந்திருக்கார். அப்போ நல்ல விஷயம், சுப விஷயம், ஆன்மீகம் சார்ந்த விஷயம், குடும்ப சந்தோஷத்துக்காக, குடும்ப நிம்மதிக்காக, குடும்பத்தினோட
ஒரு கடவுளினோட அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு எக்ஸலண்ட்டாக செய்யலாம். குலதெய்வத்தினோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா ஆக்கப்பூர்வமான விஷயமும் இந்த காலகட்டம் செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும். அது எதுவானா இருக்கட்டும். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு மிதுன ராசி. நீங்கள் சொல்லும்போதே பாசிட்டிவாக இருக்குது. போகிறவங்க கூட அப்படி திரும்பி பார்ப்பாங்க, நீங்களே அட்ராக்ஷன் ஆகிடுவாங்கன்ட்டு. தேங்க்யூ மேம். மிதுன ராசி ரொம்ப நல்லா இருக்குங்க, பாசிட்டிவாக இருக்குது. அட்ராக்ஷனாக இருப்பீங்களா, அழகாகிடுவீங்களா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே, அதாவது முதல்ல நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு, இப்போ கிடைக்கும். எல்லாமே எல்லாமே உங்களை வந்து சேரும். ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் நேரில் போய் அழகாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நேரிலே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க பொதுவாக சொல்கிறாங்க, இருந்தாலும் அவங்கவுங்க கட்டத்தில் ஜாதகத்தில்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு நேரில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள், நேரிலே பார்த்து இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.